அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனவரி 28 இன்று மாவீரர் பழனிபாபா அவர்கள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட நாள். மாவீரர் பழனிபாபா அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே சனாதன கும்பலை எதிர்த்து களமாடியவர் தான் ஐயா பழனிபாபா அவர்கள். அது மட்டும் இல்லாம தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். தூங்கி எந்திரிச்சார்னா கோர்ட்டு, கேஸு, ஜெயிலு, பெயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் பேசியிருக்காரு. எண்ணற்ற மேடைகள், கிட்டத்தட்ட 13,207 மேடைகளில் பேசியிருக்காரு. எல்லா மேடையிலும் அவர் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்னன்னா, என்னுடைய சாகும் தருவாயா இருந்தா கூட மக்களே விழிப்புணர்வு கொள், என்னுடைய மரணத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், மக்களே விழிப்புணர்வு கொள் என்றுதான் கூறுவேன் என்று எல்லா மேடைகளும் முழங்கியவர் தான் ஐயா பழனிபாபா அவர்கள். கிட்டத்தட்ட 136 வழக்கு, 125 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. 125 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க. 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், ஒரு தடா சட்டம், இவ்வளவு வழக்கையும் மக்களுக்காகவே வாங்குறாரு. நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, இந்த கட்சியில அவர் பெரிய ஆளு, அந்த கட்சியில ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வாழும் காலத்துல இந்தியா முழுவதும் இருந்த எல்லா அரசியல் ஆளுமைகளையும் மிரட்டி பார்த்தவர் தான் ஐயா பழனிபாபா அவர்கள். அவர் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எவன் என் மார்க்கத்துக்கு விரோதியோ அவன் எனக்கும் விரோதி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நான் விட மாட்டேன். என்னுடைய பயணம் என்பது மறுமையை நோக்கியது. நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கபரை நோக்கி தான் நான் போறேன். இம்மையில் எனக்கு ஜெயில் என்றால் மறுமையில் எனக்கு பயில் என்று எல்லா மேடைகளும் முழங்கினார். எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய வாழ்நாள்ல முக்காவாசி நாள ஜெயிலையும் கழித்தார். இலங்கை தமிழ் மக்களுக்காக முதலாக சிறை சென்றார். ஈழத்தில் பெற்றோரை இருந்த புனிதா என்ற பெண்ணை வளர்க்கிறாரு. அந்த பெண்ணை சட்டம் படிக்க வைக்கிறாரு. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எந்த சமூக மக்களா இருந்தாலும், யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும், இப்ப தலைவர் திருமா இருக்க மாதிரி அந்த டைம்ல எந்த சமுதாய மக்களா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் குரல் கொடுத்தார். யாரு பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுத்தார். எல்லா மக்களுடைய அன்பையும் பெற்றவர் தான் ஐயா பழனிபாபா அவர்கள். நம்முடைய ஐயா பழனிபாபா அவர்களை வைத்து தலைவர் திருமா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா பழனிபாபாவோட பேச்சை கவர்ந்து தலைவர் திருமாவே போய் பேசியிருக்காங்க. எல்லா மேடைகளும் போய் நேரில் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு பழனிபாபா பேசக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர் திருமா அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. தலைவர் திருமா அவர்கள் மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்றாரு பழனிபாபா வச்சு பேசுறதுக்காக. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த காவல்துறை அந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கான பேர் தலைவர் திரும்ப வச்சிருக்காங்க. என்னன்னா, சிறுத்தைகள் கூட்டத்தில் சிங்கத்தின் கர்ஜனை அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்துக்கு பேர் வைக்கிறார். அந்த பொதுக்கூட்டம் காவல்துறையோட அனுமதி மறுத்து அது நடக்கல. அதுக்கப்புறம் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நெல்லிக்குப்பத்தில் நடக்குது. அங்க தலைவர் திருமாவும் பேசுறாங்க, ஐயா பழனிபாபாவும் பேசுறாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நெல்லிக்குப்பத்தில் நடந்தது. இந்த சம்பவத்தை லாஸ்டா நான் சென்னையில இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்ப கூட இந்த சம்பவத்தை தலைவர் பழனிபாபா என்ன பண்றாரு, தலைவர் திருமா என்ன பண்றாரு, அந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறார். தலைவர் திருமா அவர்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய தலைவர் தான் ஐயா பழனிபாபா அவர்களை. பழனிபாபா அவர் சொன்ன விஷயம் இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் இன்னைக்கும் சமூக வளத்தில் பார்த்தா இருக்கும். எவனெல்லாம் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை நம்பாத, அவன் தான் உன்னோட முதல் எதிரின்னு சொன்னார். அப்ப சொல்லிட்டு போனார். இன்ன வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்த களத்துல இருக்குது. அந்த விஷயம் இன்ன வரைக்கும் சரியாதான் இருக்குது. நம்முடைய ஐயா பழனிபாபா அவர்கள் இந்த மண்ணில் இருந்து மறைந்தாலும் அவருடைய சிந்தனைகள் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தலைவரின் தம்பி திருமா சதாம்